நினைப்பாய் நண்பரே, காலம் வந்தாயிற்று. தேவனின் முன்னத்தாய் நீ நின்றிடுவாய். இயேசுராஜன் வரும் நாளிதை நினைவு கொள். நியாய தீர்ப்பதின் நாள் தாமதம் ஆகுமா? நினைப்பாய். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு நபருக்கு உதவி செய்யும்போது நமக்கு நன்றி சொல்லப்படுவதுண்டு. ஆனால் சில இடத்திலே நாம் சிலருக்கு நன்மைகள் செய்திருந்தாலும் அவர்கள் எந்த விதமான நன்றியை தெரிவிப்பதில்லை. அதனாலே நாம் மனதிலே துக்கப்படுவதுண்டு. ஆனால் நன்மைக்கு பதிலாய் தீமை செய்கிறதை குறித்து என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா? பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தையை பாருங்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தார். அவர் அக்கம்பக்கத்தில் இருந்த எல்லா மனிதர்களுக்கும் நன்மை மட்டுமே செய்தார். பசியோடு இருந்தவர்களுக்கு போஜனம் கொடுத்தார். பார்வையில்லாமல் இருந்தவர்களுக்கு பார்வை கொடுத்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். எல்லோருக்கும் நன்மை செய்தார். ஆனால் அவருக்கு சிலுவை மரணம் கிடைத்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். காரணம் என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். உலகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு காரணமில்லாமல் விரோதித்தது. அவருடைய நன்மைக்கு பதிலாக தீமையை செய்தது. அதே நேரத்தில் தேவன் நம்மளை எந்த ஒரு தகுதி இல்லாத நிலைமையிலே அளவில்லாத அன்பை நம்மேல் கொண்டார். ஆகவேதான் தேவனுடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷ சாயலிலே வந்தார். உலகம் அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ளும் என்பதை அறிந்தும் வந்தார். பாவ மனுஷன் அவரை சிலுவ மரணத்திற்கு கொண்டு போவான் என்பதை அறிந்திருந்தார். ஆனால் இதுதான் தேவ திட்டமாய் இருந்தது. நம்மளுடைய பாவத்தின் விலையை செலுத்தும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். சிலுவையிலே தம் ஜீவனை பலியாக கொடுத்தார். நம்மில் எல்லோருக்காக அந்த மரணத்தை ருசி பார்த்தார். அவர் அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே மரணத்தை ஜெயித்தவராக உயிரோடு எழுந்தார். காரணம், அவர் தேவனாயிருந்தார். உலகம் அவரை வெறுத்த போதிலும் தெய்வீக அளவில்லாத அன்பை மனுஷர்கள் மேல் காட்டினார். இன்றைக்கு அந்த அன்பை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள். தன் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம், இப்படிப்பட்ட அன்பு உங்களிடத்தில் யார் காண்பிப்பார்? இன்னும் இந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு வேறு யார் கொடுப்பா?